ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரே ராசியில ஒன்று கூட போகும் 5 கிரகத்தினுடைய சேர்க்கையால் பணம் ஒரு பக்கம், பாசம் மறுபக்கமாக உங்களோட வாழ்க்கையில மாறப்போகுதுங்க. இந்திரனுக்கு என்ன கிடைக்குமோ அப்படிப்பட்ட அந்த பதவியும் சுகமும் வரமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சுகஸ்தானத்தில் ஒன்று கூட போகின்ற 5 கிரகங்கள். அதை பத்தி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல் 2026 வருடத்துடைய முழுமையான புத்தாண்டு பலன் மற்றும் குருவுடைய வக்ர நிவர்த்தி பலன் ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் வச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராயமன் திருடி சங்கம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் மகரத்தில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டார். அங்க ஏற்கனவே ராகு, சூரியன், சுக்கிரன் என 4 கிரகத்தோட இணைவுல இருக்குது. பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசியிலிருந்து புதனும் பயிற்சி அடைஞ்சு அந்த 4ஆம் இட கும்பத்துல ஒன்று இணைய போறாங்க. கிட்டத்தட்ட 5 கிரகங்கள், ராகு, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் என 5 கிரகத்தினோட இணைவு. இதுல ஒவ்வொரு கிரகத்தினுடைய இணைவால் ஒவ்வொரு விதமான ராஜயோகங்கள் உருவாகும். ஸோ இரட்டை ராஜயோகங்கள் அடுக்கடுக்கா உருவாகி இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 4ஆம் வீடு, அதாவது கும்பராசிங்கிறது 4ஆம் வீடு, சுகஸ்தானத்துல இந்த 5 கிரகத்தோட சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. அப்போ 4ஆம் வீடுங்கிறது சொத்து, அசையும் சொத்து, அசையாத சொத்து, அழிக்க முடியாத சொத்து, இதெல்லாம் சொல்லக்கூடியது. அசையும் சொத்து கார், வண்டி, வாகனம் போன்றவைங்க. அசைக்க முடியாத சொத்து நிலபுலன்கள், வீடு, மனை போன்ற விஷயம். அழிக்க முடியாத சொத்து கல்வி, கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சொத்துக்கள் விஷயத்தில் மாபெரும் ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை கொடுக்க போகின்ற அந்த 5 கிரகங்கள். அதுவும் குறிப்பா இந்திர சுகத்தை கொடுக்க போகுது. ஒரு இந்திரன் போல் ஒருத்தன் வாழணும்னா அவனுக்கு தேவை பொன் பொருள் இருந்து நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையும் சேர்த்து இவை அனைத்தையும் ஒன்று சூடி கொடுக்க போகுது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை. முதல்ல நான் எடுத்தவுடனே சொல்லக்கூடியது, இந்த ராகு சுக்கிரன் இணைந்தால் நிச்சயம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு திடீர் கல்யாணம், காதல் கல்யாணம், விரும்பியவரை திருமணம் முடிக்கிறது, சொந்தத்துல திருமணம் முடிக்கிறது போன்றவைகள் ஏற்படும். ஸோ திருமண வரன் எப்படிலாம் தட்டி போய்கிட்டு இருந்தாலும் சரி, இனி கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பா திருமண வரன் உங்களை சுற்றி அருகாமையிலே உங்களை வரன் இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். டக்க அந்த வரனானது உங்களுக்கு முடியும். திருமண காரியத்தில் திருப்பங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் வருமானம் அல்லது சொத்து உருவாகும். மாமியார் வீட்டு வழிகளிலிருந்து சொத்து பத்துக்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இது கண்டிப்பா நடந்தே தீரும். அடுத்தபடியாக சூரியனும் செவ்வாயும் இணைந்தால் மங்களாதித்ய யோகம். நில புலன்களால் ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய நிலம் வாங்குறது அல்லது நிலத்தை வித்து பெரிய லாபம் பார்க்கறது, கூட பிறந்த சகோதர சகோதர ஒரு வருமானம் கிடைக்கிறது. குறிப்பிட்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புதிதாக ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கிறது, கண்டிப்பா கிடைக்கும். வேலை விஷயத்தில் வெற்றி உண்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. படிக்கிற மாணவர்கள் படிக்கும் பொழுதே நல்ல ஒரு பாராட்டு, விருதுகள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. எப்பேற்பட்ட போட்டிகள் கலந்தாலும் அதில் ஜெயிப்பீங்க. அரசாங்க விஷயத்திற்கு வேலைக்கு தேர்வு எழுதுறீங்களா, அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுவரை பல கம்பெனிக்கு நான் ஏறி எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலைக்குண்டான சக்சஸ், ஒரு இன்டர்வியூல வெற்றி பெறக்கூடிய அமைப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதுவும் சாதாரண பதவி இல்லைங்க, மிகப்பெரிய உயர்தரப்பட்ட பதவியில நீங்க அமருவீங்க. உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற ஒரு வேலை இதுவரை அமையல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு அந்த தகுதி திறமைக்கேற்ற ஒரு பதவியும் ஒரு வேலை வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கும். அடுத்து புதனும் ராகுவும் இணைந்தால் லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவாங்க. அதனுடைய அடிப்படையில தீராத கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் ஆரம்பித்து வார்த்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனை, வம்பு வழக்காக ஏற்பட்ட பிரச்சனை அடிக்கடி கோர்ட்டு கேஸா மாறிச்சு. அந்த பிரச்சனை மீண்டும் பேச்சுவார்த்தைகளாலே முடிக்கப்படும். ஓகேங்களா? மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 8ஆம் வீடான மிதுனத்திற்கும் 11ஆம் வீடான கன்னிக்கும் இந்த புதன் அதிபதி. அவர் நாளில் போய் அமர்ந்தா எந்த ஒரு காசு பணத்துக்காக, எந்த ஒரு கான்ட்ராக்டுக்காக, எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக சண்டை போட்டுக்கிறீங்களோ அதன் மூலமா கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருமானம் வரவு உண்டு. பணத்தை கொடுத்து இழந்திருக்கீங்களா, இல்லை உங்களுடைய பணம் வராம தடுத்து நிப்பாட்டப்படுறதா, அந்த பணமான வந்து சேரும். இந்த உரத்துல லாட்டரி டிக்கெட்டு, இல்லை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற விஷயத்தின் மூலமாக பண ஆதாயம் பெறுவீங்க. விருச்சிக ராசிக்கு அதில் உண்டு. மேலும் நீங்க
ஒரு மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீல்டு, அல்லது லாயர் நீதித்துறை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, அல்லது பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு அதில் நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கும். அதை படிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து சூரியனும் சுக்கிரனும் இணைந்தால் சுக்கிராதித்ய யோகம். உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு வருமான சொத்து மட்டும் அல்லாமல் ஒரு வேலையோ தொழிலோ நல்ல விதத்தில் அமையுங்க. அதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. உங்க வாழ்க்கை துணைக்கு குழந்தை பாக்கியம் பெறுதுன்னு ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகுங்க. ஓகேங்களா? ஸோ உங்க வாழ்க்கை துணை இந்த வேலை சரியா செய்ய மாட்டேன்றாங்கன்னு நீங்க வருத்தப்பட்டு இருப்பீங்க. அந்த ஒரு வேலை சரிவர செய்து முடிப்பார்கள். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா இந்த ராகுவோடு சூரியன் இணைந்தால் கண்டிப்பா சூரியனும் ராகு பகை கிரகங்கள் ஒன்று கொண்டு. ஆனா சில பேருக்கு யோகமா இருக்கும். எப்படின்னா நீங்க அரசாங்கம் விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபேவரா தீர்ப்பு வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சாதகமா உங்களுக்கு சாதகமா அரசாங்கம் தீர்ப்பு சொல்லும், தீர்வு சொல்லும், ஒரு முடிவு சொல்லும். அதுக்கு வாய்ப்பு உண்டு. விடுதலை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கில் ஒரு தண்டனை விஷயமா இருந்தால் அதுல இருந்து விடுதலை அடைவீங்க. இல்ல உங்க மேல அரசாங்கம் ஏதோ ஃபைனோ ஏதோ ஒரு பிரச்சனையை தொடுத்து இருக்குதுன்னா அதுல இருந்து ஒரு ரிலீஃப் அடைகிறதுக்கு விடுதலை அடைகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. மேலும் செவ்வாய் ராகு என்ன இருந்தாலும் 2 கிரகம் பகை கிரகம். அப்போ இந்த ஒரு நேரத்துல நன்மை என்ற கூட விற்க முடியாத நிலத்தையோ வீட்டையோ வித்து அதுல லாபம் பார்க்க முடியும். அதே போல கூட பிறந்தவங்களால் தகராறு ஏற்பட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, சொத்து முக்கியமா சொந்தம் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொந்தம் தான் முக்கியம் நீங்க சொல்லுவீங்க. ஆனா சில உறவுகள் சொத்து என்று சொல்லிக்கொண்டு உங்களை பிரிவதற்கு வாய்ப்பு உண்டு. அது அவங்களா பிரிஞ்சு போறாங்க, அதுக்கு நீங்க காரணங்கள் அதுல வருத்தப்பட வேண்டாம். ஆனா உங்கள் மீது யாராவது திருட்டுப்பட்டமோ அல்லது தேவையில்லாத பழியோ போட்டிருக்காங்கன்னா அந்த பழி நீங்கும். ஸோ துணிந்து சண்டை போட இறங்கலாம், யுத்தத்துல இறங்கலாம். ஏன்னா நீங்க நேர்மை நியாயத்தோடு நடக்கக்கூடியவர்கள். ஸோ தப்புனா தப்புன்னு சுட்டி காட்டக்கூடியவர்கள். அதனால தயங்காதீங்க. சில தகராறுகள் கூட பிறந்தவர்களோடு ஏற்பட்டு பிரிவு ஏற்படுத்தையும் அல்லது அவங்களுக்கு திருமணம் முடிந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னொரு பக்கம் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது குருவுடைய பார்வை அந்த 4ஆம் வீட்டுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதை மறந்துடாதீங்க. விருச்சிகத்திற்கு 8ஆம் வீடான மிதுனத்திலிருந்து குரு பகவான் அந்த 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இதான் முழுமையான ஒரு இந்திர சுகத்தை கொடுக்குது. ஏன்னா குருபவன் எப்படிப்பட்டவர்? முழு சுபகிரகம். மேலும் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 2ஆம் வீடான தனுசுக்கும் 5ஆம் வீடான மீனத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். அவருடைய பார்வை 4ஆம் வீட்டுல பதிந்தால், 4ஆம் வீட்டுல கூட 5 கிரகத்தின் மீது பதிந்தால் இந்த 5 கிரகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்கும். ஸோ அந்த விதத்துல நிச்சயமா பெரிதளவு ஒரு சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகங்கள் யுத்தத்தில் இருந்தாலுமே முடிவு தீர்ப்பு சாதகமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு லாபம் தாங்க. அதுல பயப்படவே தேவையில்லை. நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல மறைமுகமான வழிகளில் ஒரு பண வரவுகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், சர்வீஸ் அதாவது கல்வித்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை மற்றும் பேங்க் சம்பந்த டிபார்ட்மெண்ட், இந்த 4 துறையில நீங்க ஏதோ ஒரு துறையில தொடர்பு இருக்குன்னா அந்த தொடர்பால் அந்த துறையால் ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும். இல்ல அந்த துறைக்கு நாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த வேலை கிடைக்கும். மேலும் வயதானவர்களுக்கு, இந்த விருச்சிக ராசி வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல சுகர் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஆனா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிச்சிருமே. உங்க பிள்ளைகளுக்கு எது நடக்கணும்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டீங்களோ அது நடந்தே தீரும். ஓகேங்களா? பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க கணவர் வீட்டு வழிகளுடைய பிரச்சனைகள் குறைந்து அதோடு சேர்த்து உங்க கணவர் வீட்டு வழிகள் வந்து வரவேண்டிய பணவரவோ அல்லது நீங்க எதிர்பார்த்த மாதிரி பொருளாதார முன்னேற்றமோ கண்டிப்பா நடக்கும். ஸோ இதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த ஒரு நேர காலகட்டத்துல சொத்துக்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அசையும் சொத்து, அசையா சொத்து, அழிக்க முடியாத சொத்து. ஸோ மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றை வித்து இன்னொன்று வாங்குறதுக்கு அல்லது அதனால ஒரு லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இங்க உண்டு. ஸோ கார் வண்டி வாகன மாற்றம், நிலபலங்கள், வீடு மாற்றங்கள், அல்லது நீங்க ஒரு வேற லொக்கேஷனுக்கு போறது, அல்லது படிப்பு நிலை பாதியில நிப்பாட்டிட்டு வேற ஒரு காலேஜில் வேற ஒரு இடத்துல படிக்கிறது, வெளிநாடு போய் படிக்கிறது, இப்படின்னு மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். ஆனா அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றம் தான். சரிங்களா? இருக்கிற பிரச்சனையாவது குறைச்சு கொடுக்கும் அந்த மாற்றத்தால. அதனால ஒரு நிம்மதி இருக்கும். அதனால தயங்காமல் அந்த மாறிக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ நல்ல நாம் இன்று விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரதியும் திருவடி சரணம்.